நான் இனிமேல் வந்து இந்த தற்குறி விஜய்னு சொல்கிறதுக்கு பதிலாக மங்குனி விஜய்னு சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏறி குதிக்கூடாது, தவ்வக்கூடாது, தாவக்கூடாதுன்னாரு. இன்னொன்னையும் சேர்த்துக்கணும், கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும் இனிமேல். அது ஒரு பையன் ஒரு தற்குறி கடிச்சு தெரியுது. அது இப்போ கடிக்கிறான வெப்பப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க. இதை விட கொடூரம் என்னன்னா, அப்போ அங்கே போய் நீ வந்து பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட, அதுவும் பாரு அந்த மக்கள் தான் அந்த கூட்டத்துக்கு வரணுமா, தமிழ்நாட்டு மக்களை சேர்க்க மாட்டாங்களாம். அப்போ அந்த மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? ஸ்டாலின் ஓட்டு போட போகிறாங்க. அடிப்படையில் அறிவு இருக்கு வேணாமா? இதனால தான் சொல்கிறேன், இது தற்குறி கூட்டம் கிடையாது, மங்குனி கூட்டம். இது அந்த போலீஸ் அதிகாரி ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. புசியா தரிச்சு ஓடி போயிட்டார். அவரு நின்று சொல்லி பார்த்தாரு, உள்ள கூட்டம் கம்மியா இருக்குதுங்க, பிளாக்கா பிரிச்சோம், மேல ட்ரோன் போட்டு காமிச்சாங்கன்னா காரி துப்பிடுவாங்க நம்மள. ஆதவ் தூக்கத்துல கூட நீங்க வந்து ஏதாவது டக்குன்னு சுரண்டி விட்டீங்கன்னா திமுக எதிர்ப்புன்னு எந்திரிப்பார் போல இருக்கு. இப்ப சொல்றாரு எம்ஜிஆர் வந்து அங்க வந்து முதல்ல இங்க 77 வந்து இங்க ஆட்சி புரியறதுக்கு முன்னாடியே அங்க வந்து ஆட்சியை புடிச்சிட்டாருன்றாரு. அடிப்படையில் வரலாறு தெரியுமா அவருக்கு? எம்ஜிஆர் புடிச்ச ஆட்சி ஒரு மாசம் கூட நிலைக்கல. அங்க இவ்வளவு பேசுறிய 41 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 27ஆம் தேதி போய் மலேசியால ஆட்டம் பாட்டம் ஆட போற, சம்பாதிக்கிறதுக்கு இப்பவே டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க, கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறானுங்க. மலேசிய மக்கள் கடுப்புல இருக்காங்க, என்னடா வரவெல்லாம் நம்மகிட்ட காசு அடிச்சுட்டு போறான்னு. நமக்கு அணில் குஞ்சு தான், நாமளும் அணில் குஞ்சா மாறிடுவோம்னு அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவர் அரசியலே காரி துப்பிட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் வாடகை ஒரு இருக்காரு, யாருன்னா நாஞ்சில் சம்பத்துன்னு. இந்த நபர் வந்து ஊர் முழுக்க பேசிட்டு ஒரு மீட்டிங்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடின்னு வாங்கிட்டு இருக்காரு. அந்த 3 பேரும் மேடையில் ஏறி பேசிட்டாங்க. உடனே பாண்டிச்சேரி அப்படியே பெரட்டி போட்டாங்க. இங்க இருக்கிறத புடிங்கி அங்க நட்டுட்டாங்க. தாவேக்கா அப்படியே பயங்கரமா கட்சி வந்து மலர்ந்து ஆட்சியை பிடிச்சிருது. அவன் சொன்னானா நம்மளும் நம்பிடணும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்று வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மாநாடு நடத்திருக்காரு. ஒரு 7-8 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ஆனால் இந்த 7-8 நிமிஷம் பேசுறதுக்கு மீடியாக்கள் வந்து ஒரு 8 மணி நேரமாக கவரேஜ் பண்ணியிருந்தாங்க அவரை. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சரி, 7 நிமிஷம் 8 நிமிஷம் என்னடா பேசினாரு, உருப்படியாக யாராச்சும் மக்களுக்கு சொல்ல போறாரு பார்த்தா பாண்டிச்சேரியில் போயிட்டு தமிழ்நாடு குறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால பாண்டிச்சேரி மாநிலன்றாரு. ஸோ இவங்களுக்கு என்னதான் நாலேஜ் இருக்கு அரசியல்? இது வந்து இந்த பார்க்க வராங்களே இவங்களுக்குலாம் சுத்தமாக தெரியாதா? நான் இனிமேல் வந்து இந்த தற்குறி விஜய்னு சொல்கிறதுக்கு பதிலாக மங்குனி விஜய்னு சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அடிப்படையில் அறிவு சுத்தமாக இருக்கிறவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். நீங்கள் அவர் பேச ஆரம்பிச்சோன்னு நானும் அந்த பேச்சை கவனித்தேன். அவர் பேச ஆரம்பித்த உடனே வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் உருப்படியாக ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தார். என்ன விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே கரூரில் பட்ட அடி செருப்படி வாங்கியிருக்காருல கரூரில், அதனால் 10:30 மணிக்கு வரேன்னா 10:20 போயிட்டார். ஆனால் கேரவனில் போய் உட்காந்துட்டார். கிட்டத்தட்ட மக்கள் வந்து வெளியில் வெயிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பஸ்ஸு மேலே ஏறினார். மேடை போடல, முதலே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா பேச போகிற பேச்சு 5 நிமிஷம் 8 நிமிஷம் தான். இதுக்கு எதுக்கிட்ட ஒரு பெரிய மேடையை போட்டு அது பெரிய விஷயத்த பண்ணி, ஏன்னா ஸ்டேஜில் யாரும் ஏற்ற போகிறது கிடையாது. ரொம்ப தெளிவாயிட்டார். இவர் ஒன் மேன் ஷோ தான். இந்த கட்சி வந்து இது கட்சி இல்லை, இது சீட்டு கம்பெனி இது. ஏன்னா இதுதான் QR கோடு கொடுத்து உள்ளே கூப்பிட்றாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு ஹோட்டலில், ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், இல்லை ஒரு இரவு கேளிக்கை விடுதி, இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த QR கோடு கான்செப்டே வரும். இப்போ ஓட்டு போடுறவங்களாம் QR கோடு வச்சுக்கிட்டா ஓட்டு போட போவான். ஓட்டு போகிறது மட்டும் எல்லாரும் வேணும். ஆனால் கூட்டத்தை பார்க்கறதுக்கு வேடிக்கை பார்க்க வர, பூரா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இது, எதுவும் பேச்சை கேட்க வந்த கூட்டமே கிடையாது. ஆனால் அது பேச்சை ஆரம்பிக்கும் போது என்ன பேச ஆரம்பிச்சார்னா, ஒன்றிய அரசாங்கம்னு ஆரம்பித்தார். அடடைய பரவாயில்லையே, விஜய்க்கு வந்து பெரிய சூடு சொரணெல்லாம் வந்துருச்சு போல இருக்குது, பெரிய பயங்கரமாக ஒன்றிய அரசாங்கம்னு ஆரம்பிக்கிறாரு, மத்திய அரசுன்னு கூட சொல்லலையே இவர், ஒன்றிய அரசாங்கம்னு ஆரம்பிக்கிறாருன்னு தான் நினச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது பம்மி பதுங்கின கேஸுன்ட்டு. ஏன்னா அங்கே போய் பேசுறது, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி விஷயத்தை பேசணும். அது யூனியன் டெரிட்டரி, ஒரு யூனியன் பிரதேசம். அதோட மொத்த கட்டுப்பாடும் எந்த அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து ஒன்றியத்தில் உட்காந்தாலும், அது காங்கிரஸோ பிஜேபியோ யார் உட்காந்தாலும் அவங்க ஆளுகைக்கு உட்பட்ட இடம் தான் அது பாண்டிச்சேரி, கோவா, இங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. என்னதான் சிஎம்னு மக்கள் தேர்ந்தெடுத்தா கூட என்ஆர் ரங்கசாமியால் பாண்டிச்சேரியில் ஒரு புல்லை பிடுங்கி இங்கே இப்போ நட முடியாது. ஒன்றிய அரசாங்கம் முடிவு பண்ணணும். அங்குள்ள கவர்னருக்கு தான் பவர் ஜாஸ்தி. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நாங்கள் மாநிலத்தில் வந்து மாநிலம்னு பேசிக்கிட்டு அவங்க மாநிலமாக கேட்டு ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நேரத்தை கேட்குறாங்க. ரொம்ப காலமாக எங்களை வந்து யூனியன்லேருந்து மாற்றி விடுங்க, யூனியன் டெரிட்டரி இல்லை எங்களுக்கு, நாங்கள் மாநிலமாக எங்களுக்கு மாற்றுங்க, பாண்டிச்சேரி மாநிலம்னு மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ புதுசாக இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரியும், இது வந்து பிஜேபி அரசாங்கம் அதை தவிர்க்கிற மாதிரியும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை விட கூட பிரச்சனை இல்லைங்க. அங்கே பிரச்சனையை பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அங்கே போயிட்டு நான் வந்து பார்த்தீங்களா திமுக கவர்மெண்ட்டு
இப்போ பார்த்து இதை பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாநில அரசு வந்து இந்த மாநில முதல்வருக்கு நன்றின்றாரு. என்னங்க மாநிலம் அது? அதான் அடிப்படையில் எழுதி கொடுத்தோம். அதுவும் அங்கே போய் படிக்க தான் செய்கிறார். படிக்கிறது தப்பு இல்லை. நான் வந்து எழுதி வச்சு படிக்கிறவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா ஹின்ஸ் எழுதி வச்சுட்டு பேசுவாங்க. என்ன டாபிக் இப்போ நம்ம பேசணும், ஓகே விட்டுடலாம், அடுத்த டாபிக் என்ன நம்ம எடுக்க போகிறோம், எது தலைப்பில் பேசணும், நம்ம ஒரு ஹின்ஸ் எழுதி வச்சுட்டு பேசுவாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அந்த நிறைய இந்த மாதிரிலாம் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது விஜய் கூட்டத்தில் மட்டும்தான் நடக்கும். அது விஜய்க்கு மட்டும்தான் நடக்கும். அதில் எழுதி கொடுத்துருப்பாங்க, ரைட்டில் பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், நேராக பாருங்கள், நிமிந்து பாருங்கள், அழுங்க, கோவப்படுங்க, சிரிங்க, சத்தமாக சிரிங்க, கையை ஆட்டுங்க, காலை ஆட்டுங்கன்றதெல்லாம் இவருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க. இவர் ஒரு நடிகை இல்லையா? பட் நடிகை அதே வேலையை தான் செய்கிறார். இன்னும் அரசியல்வாதியாக மாறவே இல்லை. நான் ஏற்கனவே இந்த நம்ம சேனல்லே சொல்லியிருப்பேன், அதை விஜய் வந்து அரசியல் வியாதி இல்லை, அரசியல் வியாதி. ஏன்னா அவர் வியாதி பிடிச்சவெல்லாம் தற்குறித்தனமாக தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் பாருங்களேன், எத்தனை கட்டுப்பாடுகளை வச்சார். நீ இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னார், அப்படியே செஞ்சானுங்க. ஏறி குதிக்கக்கூடாது, தவ்வக்கூடாது, தாவக்கூடாதுன்னாரு. இன்னொன்னையும் சேர்த்துக்கணும், கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும் இனிமேல். அது ஒரு பையன் ஒரு தற்குறி கடிச்சு தெரியுது. அது இப்போ கடிக்கிறான எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க. இதை விட கொடூரம் என்னன்னா, பெண்கள் அங்கே வந்தவங்க நிறைய பேர் பேட்டிலாம் கொடுத்தாங்க. விஜயை பார்க்க வந்தோம், விஜயை பார்க்க வந்தோம். எல்லாரும் சொன்னது என்னன்னா வேடிக்கை பார்க்க வந்தோம் தான். அப்போ அவனோட நோக்கம் விஜயை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு பேசின அந்த 8 நிமிஷத்தில் முழுமையான பேச்சுனா திமுகவை நம்பாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இது எங்கே போய் சொல்கிறாரு? என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற, அது வந்து பிஜேபி அலைன்ஸோடு இருக்கிற, அவங்களுடைய ஆதரவோடு செயல்படுகிற அந்த யூனியன் டெரிட்டரி பிரதேசத்தில் போயிட்டு திமுகவை நம்பாதீர்கள்ன்றார். அப்போ அங்கே போய் நீ வந்து பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட, அதுவும் பாரு அந்த மக்கள் தான் அந்த கூட்டத்துக்கு வரணுமா, தமிழ்நாட்டு மக்களை சேர்க்க மாட்டாங்களாம். அப்போ அந்த மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? ஸ்டாலினுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அடிப்படையில் அறிவு இருக்கு வேணாமா? இதனால தான் சொல்கிறேன், இது தற்குறி கூட்டம் கிடையாது, மங்குனி கூட்டம் இது. ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரைட்டு. ஏன்னா கியூஆர் கோடை காமிச்சிட்டு உள்ளே வரணுன்னாங்க, கூட்டம் இல்லைன்னு ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து உள்ள ஆளுங்களை உள்ளே புகுத்தி விட்டாங்க கூட்டத்தை காட்டுறதுக்காக. அதுதான் இப்போ என்ன, அதுக்கு தான் வந்து அந்த போலீஸ் அதிகாரி ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. புசியா தரிச்சு ஓடி போயிட்டார். அவர் நின்று சொல்லி பார்த்தாரு, உள்ள கூட்டம் கம்மியாக இருக்குதுங்க, பிளாக்காக பிரித்தோம், மேலே ட்ரோன் போட்டு காமிச்சாங்கன்னா காரி துப்பிடுவாங்க நம்மளை, அதனால் கொஞ்சம் வந்தவங்க கும்பலில் வெளியே அனுப்பிடுங்க, உள்ளே அனுப்பிடுங்கன்னு அவர் போய் பேச ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க தெளிவாக. அந்த எஸ்பி ரேங்க்ல இருக்கிற அது அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போல இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியுமா 40 பேரை செத்தது கதை தெரியுமா? நாங்கள் தான் அவமானம் பண்ணோம், அசிங்கம் பண்ணோம், உன் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், போ மரியாதைன்ட்டாங்க. ஓடிட்டார் புசி ஆனந்த். அதுக்கப்புறம் அங்கே வரவே இல்லை அவர். என்னன்னா இவங்களுக்கு அங்கே பெரிய செல்வாக்கு இல்லைங்க. இவங்க மன்றத்து சார்பில் தான் வந்து எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அந்த கியூஆர் கோடை. அதை கொடுக்கும் போதே புசி ஆனந்தோட பித்தலாட்டம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. போலீஸ் அந்த அதாவது கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அங்குள்ள டிஐஜி ரேங்க்ல ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அந்த எல்லாத்தையும் பார்வையிட்டு அவர் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துரு. அந்த பேட்டி இன்னும் கூட நீங்கள் இணையத்தில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். அவர் சொல்றார், கியூஆர் கோடு வைத்திருக்கிற நபர்களுக்கு ஒரு நபருக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும்னு தெளிவாக சொல்றார். இந்த மன்றத்து பாய்ஸ் இருக்காங்கல்ல, இந்த தற்குறி கூட்டம், இந்த மங்குனி கூட்டம் போயிட்டு கியூஆர் கோடை கொடுத்துட்டு ஒரு பாஸ்ல நீ 2 பேர் போகலாம், அங்கே போய் சண்டை போடுன்னு சொல்லி தூண்டி விடுது. அப்போ புசியானந்தோட பித்தலாட்டம் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? ஏன் புசியானந்த பித்தலாட்டம் சொல்கிறேன்னா, அது பாண்டிச்சேரி அவருடைய சொந்த ஊர். அந்த சொந்த இடத்துல தன்னுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக விஜய் 72 நாளுக்கு அப்புறம் அங்கே கூட்டின்னு போயிருக்காரு. அந்த இட்டுன்னு போயிருக்காரு. கூட்டின்னு போயிருக்கான்னு சொன்னால் கூட மரியாதை இருக்காது. இட்டுன்னு போயிருக்காரு. இட்டுன்னு வர்றது தான் அவருக்கு பிரச்சனை. இப்போ இட்டுன்னு போயிட்டாரு. இட்டுன்னு போய் அங்கே என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்கணும்ல. ஏன்னா இவருக்கே தெரியாது என்ன பேசுறதுன்னு. இவர் பேசுகிற பேச்சு தெரியுமா? அந்த பேசுறதுக்கு முன்னாடி புசி தான் மைக்க பிடிச்சாரு. அவர் வந்து இந்த மாநிலத்தில் நம்ம ஆட்சி உட்காரும் மாநிலமா அது? அடிப்படையில் அறிவானா? ஒரு யூனியன் பிரதேசத்தில் போய் நிற்கிறேன், நீ பேச போகிற, உன் சொந்த ஊருன்னு வேற சொல்லிக்கிற, என்ன பேசணும்னு உனக்கே தெரிலனா அவர் எப்படி? அது சரி, உனக்கு தெரியலன்றதுக்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம எடுக்க முடியாது, இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். இவன் தலைவனுக்கே தெரியாத இருக்கும்போது இவருக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? 3 பேர்த்துக்கும் அங்கே அளவுடுங்க. ஒன்று புசி, இன்னொன்று ஆதவ் தூக்கத்தில் கூட நீங்கள் வந்து ஏதாவது டக்குன்னு சுரண்டி விட்டீங்கன்னா திமுக எதிர்ப்புன்னு எந்திரிப்பார் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து திமுக மேலே அவ்வளோ வெறி கொண்டு இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் சீட்டு கேட்டு துரத்தி விட்டது திமுக. எம்பி ஆயிடலாம் திமுக சார்பில் நினச்சி பார்த்தாரு, வேலைக்கு செல்ஃப் எடுக்கல. நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை கையில் வச்சுட்டு ஏதாவது ஒரு சீட்டை வாங்கலான்னு பார்த்தாரு, அங்கேயும் அடித்து துரத்தி விட்டாங்க. இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு வேஷம் போட்டுட்ருக்கார். இந்த மொத்த செலவும் ஆதவோட செலவு. பாண்டிச்சேரியில் நடந்த செலவெல்லாம் கிட்டத்தட்ட இப்படி ₹1 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க.
7-8 நிமிஷம் பேச்சுக்கு இத்தனை கோடிகள் செலவு பண்ணுவது எதற்காக? இந்த காசெல்லாம் சுயமாக உழைச்சி சம்பாதிச்ச காசா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுரண்டல் லாட்டில் மக்கள்கிட்ட புடுங்கின காசு, மாமனார்கிட்டருந்து வந்த காசு, அது கூட ஆதவ சுயமாக உழைச்சி சம்பாதிக்கல. வியூக வகுப்பாளராக இருந்து ஒரு புண்ணாக்கம் ஆட்டல. அந்த ஏற்கனவே பூட்டின கேட்டு அதை போட்டு பூட்டை ஆட்டிக்கிட்டு இருக்கிற கேஸாக இருக்கார் இவர். மக்கள் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக இந்த கும்பலுடைய லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் இருக்கோம் பாரு, நாங்களும் களத்தில்னு காமிக்கிறதுக்காக பக்கத்து யூனியன் பிரதேசத்தில் போயிட்டு தமிழ்நாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடிப்படையில் யாராவது பேசுவாங்களா? அங்கே பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த பாண்டிச்சேரிக்கு அவங்க என்னெல்லாம் இது வரைக்கும் அவங்க தராமல் இருக்காங்க, எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. ரங்கசாமிக்கு பவரே கிடையாது, ரங்கசாமி நினைச்சா கூட எதுவும் செய்ய முடியாது. இன்னும் பல பிரச்சனைகளே அங்கே நம்ம பேசணும். இன்னொன்று சொன்னாருங்க அவர், அபத்தமான ஒரு விஷயத்த சொன்னார், ரேஷன் கடையே கிடையாதுன்னாரு. ஆக்சுவலாக அந்த யூனியன் பிரதேசத்தில் ஒரு நடைமுறை ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரேஷனுக்கு நம்மலாம் பொருள் வாங்குறோம்ல, இந்த பொருட்களுக்கான காசு வந்து ஒன்றிய அரசாங்கம் அவங்க அக்கௌண்ட்லேயே போடுது அப்படின்றாங்க. இந்த புரிதல் இருக்குன்னு அவருக்கு. இப்போ என்ன பண்ணுது அங்கே, இங்கே உண்மையிலே நடைமுறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? இப்போ சொல்கிறார் எம்ஜிஆர் வந்து அங்கே வந்து முதல்ல இங்கே 77 வந்து இங்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து ஆட்சியை புடிச்சிட்டாருன்றாரு. அடிப்படையில் வரலாறு தெரியுமா அவருக்கு? எம்ஜிஆர் பிடிச்ச ஆட்சி ஒரு மாதம் கூட நிலைக்கல அங்கே. அந்த அடிப்படை அறிவு கூட தெரியல அவருக்கு. உடனே எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? என்ன யார் நீ? நடிகன் தானே நீ? உனக்கு என்ன, உனக்கு எம்ஜிஆரை பற்றி என்ன தெரியும்? எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் அரசியல் தெரியணும். ஏன்னா எம்ஜிஆர் அடிப்படையில் அரசியல்வாதி. அவர் அண்ணா கொள்கைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார், பெரியார் கொள்கைகளை தொடர்ந்து பேசினார், திராவிட இயக்கத்தில் இருந்தார். நீ எங்கே இருந்த? ஆடிக்கிட்டு இருந்த, பாடிக்கிட்டு இருந்த. இப்போவும் கச்சேரி தான் பண்ணுற. இது ஒரு கச்சேரி தான். இது உனக்கு பாண்டிச்சேரியில் ஒரு கச்சேரி பண்ணியிருக்க, அதுக்கு QR கோடு வச்சு மக்களை உள்ளே சேர்த்துருக்க. வேற என்ன உனக்கு தெரியும்? இந்த இவ்வளோ பேசுறிய 41 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 27ஆம் தேதி போய் மலேசியாவில் ஆட்டம் பாட்டம் ஆட போகிற, சம்பாதிக்கிறதுக்கு இப்போவே டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க, கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறானுங்க. மலேசிய மக்கள் கடுப்பில் இருக்காங்க, என்னடா வரவெல்லாம் நம்மகிட்ட காசு அடிச்சுட்டு போகிறான்னு. இவ்வளவு கொடுமைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக இழப்பின் வலி கூட உணர முடியாமல் துக்கத்தை மறந்து கொண்டாட்டம் போடுற உனக்கு என்ன மனநிலை இருக்கோ, மக்கள் எப்படி நீ காப்பாற்றுறதுக்கு வருவேன்? ஒன்றும் பெரிய நடிகன்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரதானமான பிரச்சனை. பாண்டிச்சேரியில் ட்ராமா போட்டிருக்காரு, அந்த ட்ராமா எடுபடலை, செல்ஃப் எடுக்கலை, தள்ளி விட்டா கூட போகாத வண்டி, ஓல்டு மாடல் வண்டி. சும்மா விஜய் மூஞ்ச வச்சா ஜெயிச்சிட முடியுமாங்க? அடிப்படையில் அறிவு இருக்கணும், கற்றுக்கணும், அரசியலாக தெரியணும். நீங்கள் திமுகவை எதிர்க்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, திமுகவை எதிர்க்கணும்னா ஆக்கப்பூர்வமாக அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட என்ன மாற்று திட்டம் இருக்குன்னு சொல்லணும். சார் எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் பத்தாது சார். நீங்கள் ஆளுங்கட்சியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வெறும் கவர்ச்சி அரசியல் மட்டும் பண்ணால் ஜெயிச்சிட முடியுமா? நடிகனாக இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? அடிப்படையில் அறிவு இருக்கணும், கற்றுக்குங்க. உங்களை நம்பி நீ ஒரு பெரிய தலைவன் நினச்சி உன்னை வந்து நான் முதலமைச்சராக உட்கார வைப்பேன்னு ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காரு. 50 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்திலலாம் செங்கோட்டையன் கூடவே இருந்தவர் உங்ககிட்ட உன்னை நம்பி வந்திருக்காரு. 72 நாளுக்கு அப்புறம் ஊரில் அசிங்கப்பட்டு செருப்படி வாங்கி கொலைப்பழி வாங்கி சிபிஐ வந்து கழுத்தை சுற்றி கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் பாண்டிச்சேரியில் கூட்டம் போடுறிய. அவர் மூத்த அரசியல்வாதியாச்சே, நீ உண்மையிலேயே மரியாதை மிக்கவனா இருந்தா, உனக்கு அரசியல் தெரிஞ்சா அந்த செங்கோட்டையனை உங்களை கூட்டு போயிருக்கணுமா வேணாமா? மேடை ஏற்றிருக்கணுமா வேணாமா? செங்கோட்டையனை உதாசீனப்படுத்திட்டு இருக்க. அந்த செங்கோட்டையனுக்கு சூடு சொர்ண மான மரியாதை எதுவும் கிடையாது. அவர் எடப்பாடி மேல உள்ள காண்டில் கடுப்புல எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு என்னடா வழி? திமுக போக முடியாது, அவருக்கு அது தன்மானம் தடுக்குது. அப்போ ஒரே இடம் நமக்கு அணில் குஞ்சு தான், நாமளும் அணில் குஞ்சா மாறிடுவோம்னு அங்கே போய் சேர்ந்துருக்காரு. அவர் அரசியலே காரி துப்பிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வாடகை விடுறவர் இருக்காரு, யாருன்னா நாஞ்சில் சம்பத்துன்னு. இந்த நபர் வந்து ஊர் முழுக்க பேசிட்டு ஒரு மீட்டிங்க்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடின்னு வாங்கிட்டு இருக்காரு. கோடிகள் கணக்கு போட்டு தான் விஜய் கிட்ட போயிருக்காரு. எனக்கு ஒரு 1.5 வருஷம் கான்ட்ராக்ட், ஒரு கூட்டத்துக்கு இவ்வளோ காசு, தப்பு இல்லை, வாங்குறத நான் தப்பாக சொல்லவே இல்லை. ஆனால் அடிப்படையில் கொஞ்சமாவது உணர்வு இருக்கணும். நீ என்ன பேச போறனா தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி துண்டை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? துப்புனா தொடச்சிக்குவேன் அப்படின்ற கேஸ் தான் நீ. அவரையும் அந்த கூட்டத்தில் சேர்க்கவே இல்லை. அதுதான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், தாவேக்கான 3 பேர் தான். அந்த 3 பேரும் மேடையில் ஏறி பேசிட்டாங்க. உடனே பாண்டிச்சேரி அப்படியே பெரட்டி போட்டாங்க, இங்கே இருக்கிறத பிடிங்கி அங்கே நட்டுட்டாங்க. தாவேக்கா அப்படியே பயங்கரமாக கட்சி வந்து மலர்ந்து ஆட்சியை பிடிச்சிடுது. அவன் சொன்னான்னா நம்மளும் நம்பிடணும்.
பார்த்துக்கிற மக்களுக்காவது கொஞ்சமாவது நிச்சயமாக மக்கள் தெளிவாக இருக்காங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இதை விட கூட்டத்தெல்லாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கிறேன். கூட்டத்தை பார்த்து அது ஓட்டாக மாறிடும்னு நினச்சா தோல்வி தான் மிஞ்சும். வேடிக்கை பார்க்கிறவர் கூட்டம் ஓட்டாக மாறாதுன்றதை விஜய் எப்போ புரிஞ்சுப்பார் தெரியுமா? 26 செருப்படிப்பட்ட பிறகு புரிஞ்சுப்பார். இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் வந்து தற்குறிகள், தவிட்டு சந்தைகள், கோமாளிகள், மங்குனிகள் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப அவங்க அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொண்டர்கள். இன்னைக்கு கூட பார்த்தா ஒருத்தன் எரும மாடல QR கோடு காமிச்சு உள்ள கூட்டுவான்றான், உள்ள கூட்டு விடுங்கன்றான். இன்னும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரோட்லயே வந்து கத்துறான். அவன் என்ன பெரிய ஆளாது, அவன் வர்றதுக்காக நாங்கள் என் வீட்டு தொகுதியை நான் சுற்றிட்டு போனோமான்னு கேட்குறான். அவன் வந்து அப்படின்னா கிழிக்க போறாருன்னு கேட்குறான். ஒரு பப்ளிக்கே கேட்குறாங்க உட்காந்துக்கிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இவனுக்கு கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்களா? இல்லை, ஆக்சுவல் என்னென்னா இந்த ரசிக கூட்டம் வந்து ரசிகர்கள் மனநிலை தான் இருக்காங்க. இவங்களை வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் பட்டும் கூட திருந்த மாட்டாங்க. கை குழந்தையோட சில பேர் வராங்க, வராதிங்கன்னு சொன்ன பிறகு வராங்க. பெண்கள், இளம்பெண்கள் வந்து ஏறி குதிக்குது. இதுங்களுக்கு வந்து விஜய் அப்படி நேரில் பார்த்து என்ன சாதிக்க போது நமக்கு புரியவே இல்லை. நடிகை அவனை வந்து டிவியில் பார்த்துக்கலாம், சினிமாவில் பார்த்துக்கலாம், இல்லை இந்த நிகழ்ச்சி நேரலையில் வரப்போது எல்லா சேனலில் திருப்பினாலும் அப்படியே என்ன இந்த ஊடகங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஊடகங்கள் அதுக்கு மேலே தற்குறியாக இருக்குது. பல ஊடகங்கள் அண்ணன் எந்திரிச்சிட்டார், கிளம்பிட்டார், மூஞ்சி கழுவிட்டார், ஜட்டி போட்டார், பனியன் போட்டார், சட்டையை போட்டார், கிளம்பிட்டார், கிளம்புறார், கையாற்றார், காலாற்றார் அப்படின்னு வந்து நேரலை போட்டுட்டு இருக்கான். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஜனநாயகத்தை 4வது தூண்னு சொல்றீங்க. ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? இந்த கரூர் மரணத்திற்கு எப்படி விஜய் ஒரு காரணமோ, எப்படி புசியானது ஒரு காரணமோ, ஆதவர்ஜனா ஒரு காரணமோ, அதே போல இன்னொரு காரணம் அடிப்படையில் இந்த ஊடகங்கள் தான். அதுவும் குறிப்பிட்ட சில ஊடகங்கள் இருக்கு. அந்த நேரலை காட்டுகிற சில ஊடகங்கள்ல ஜால்ரா தட்டுதுங்க, அவ்வளவு கேவலமா இருக்கு. உங்களெல்லாம் ஊடகம்னு சொல்றதுக்கே மானக்கேடா இருக்கு. நம்மளும் 30 வருஷமா ஊடகத்தில் இருக்கோம், இந்த மாதிரி கேவலமான ஒரு செய்கையை செஞ்சதே கிடையாது. நடிகை வீட்டிலேருந்து கிளம்பிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேரலையில் என்னத்தரா காமிச்சு கீழ்ச்சிருவீங்க? நீங்கள் காரை காமிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? உடனே சொன்னால் நீங்கள் வந்து வெறி கொண்டு கோவப்பட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா நீங்கள் ஏதோ அவர் மீது காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்க. ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லைங்க. நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். இன்றைக்கு நடந்த நிகழ்வில் அவர் வீட்டிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகும்போது பின்னாடி கூட்டம் பெருசாக இல்லை. காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள், நம்ம போனால் ஒன்று நமக்கு மரணம் கன்ஃபார்ம். ஆனால் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என் தலைவனை போய் பார்த்து செத்தா 20 லட்சம் கொடுப்பாரு. இன்னும் 2 வீட்டு கொடுக்கலப்பா. ஏன்னா அந்த 2 வீடும் இவரோட லட்சணத்தை வெளிச்சு மட்டும் சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த 2 குடும்பத்துக்கு 20 லட்சம் போய் சேரவே இல்லை. இப்படிப்பட்ட குடும்பம் தான் எது தாவேக்காவை நம்பி இருக்கிற குடும்பங்கள்லாம். நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா நாம் சொல்ல தான் முடியும். அறிவு இருக்கிறவனுக்கு ஒரு முறை சொல்ல, தூங்குறவமான வந்து எழுப்பிடலாங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவன தட்டி, தம்பி எந்திரி, மழை பெய்ய போகுது, அல்ல தம்பி எந்திரி, நீ வந்து நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம தட்டி எழுப்பிடலாம். ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்க ஒருத்தன், அவனை எழுப்பவே முடியாது. இந்த தற்குறி கூட்டம், இந்த மங்குனி கூட்டம், ரசிக குஞ்சுமணிகள் தூங்குற மாதிரி நடிக்கிற கும்பல், வேடிக்கை பார்க்க வர கும்பல், இதுக்கு என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.